ஏய் பார்வதி கிளம்பலாமா? பாட்டி இரு, இன்னும் கவிதாக்கா வரலையே. பாருங்கம்மா, மேக்கப் ராணியே வந்துட்டாங்க, இன்னும் கவிதாவுக்கு என்னாச்சு? அட ஒரு ஃபோன் தான் போட்டு பாருங்க. ஹலோ, சொல்லு மீனம்மா. கவிதாக்கா எங்க இருக்கீங்க? நாங்களாம் புறப்பட்டு வந்து வீதி நிக்கிறோம், இன்னும் வரலையே நீங்க? ஒண்ணு இல்லம்மா, அதோ வந்துட்டு இருக்கறேன், கதவை மட்டும் சாத்திட்டு வந்துடுறேனம்மா. சரி சீக்கிரம் வாங்கக்கா. அவ்வளவுதானா? கவிதாக்கா வீடு சாத்தி போட்டாங்களா, வந்துட்டு இருக்காங்களா? ஏன் கவிதாக்கா என்ன செஞ்சீங்க இவ்வளவு நேரம்? ஆளுக்கு முன்னாடி நீங்க தான் வருவீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? என்ன பார்வதி இப்படி கேட்டேன்? நாளைக்கெல்லாம் நிறைய முகூர்த்தம் இருக்குது சரியா? அதனால எந்தெந்த கல்யாணத்துக்கு மொய் கொடுக்கணும்னு சொல்லி எழுதி அவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு வர வேணாவா? அதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணுக்கு வேற குழந்தை பிறகுது, வெறுங்கையில போய் ஏதாவது பார்த்தா எப்படி? அவளுக்கும் ஏதாவது குழந்தை பிறந்த கையில நம்ம பணம் கொடுக்கணும்ல, அதனாலதான் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன டெக்னாலஜி வளர்ந்துருக்குதோ தெரியல, ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் உடனே எடுத்து ஜிபே ஃபோன் பே அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 ரூபா 1 ரூபா 1000 லட்சக்கணக்கில் இருந்தாலும் ஃபோனில் தான் எடுத்து கேட்குறாங்க. எல்லாம் இப்படி டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா என்னத்தை தான் பண்ணுறதோ தெரியல. ஜனம் கையில் காசுன்றதே பார்க்க முடியாது போல. ஆமாங்க பாட்டி, அது உண்மைதான். எல்லாமே டெக்னாலஜி வளருதுன்னா, ஆனால் வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்குதுல்ல, கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க கிட்ட ஒரு ஸ்கேனர் ஒன்று வச்சிடணுமாக்கும். அப்போ வச்சுட்டா நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறேன்ட்டு அதில் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க. ஒரு மொய் கவர் வாங்கி பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் எழுதி போறதுக்கு எடுத்து போன்ல ஸ்கேனிங் காட்டணுமா, 500 1000 அழுத்தி விட்டு வந்துட்டே இருக்கலாம் பாருங்க. அவன் நேரடியா அக்கௌண்ட்டுக்கு போயிருமாக்கும். ஆமா மீனா, அது உண்மைதான். என் மருமகளுக்கு வளகா போறதாக்கும் சரியா? நான் தான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேலையை செய்ய போறேன். ஒரு ஸ்கேனர் ஒன்று ரெடி பண்ணி பக்கத்துல அந்த சேர் போடுறோம்ல, அது பக்கத்துல வச்சுட்டு வந்த அவங்கவுங்க மொய் போடுறவங்க ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. சரி சரி, அவ்வளோதான், அதுவும் அவ்வளோதான் வந்துடும் சரியா? இப்போ அங்கங்கே கடைங்கள்ல அவங்க ஸ்கேனிங் வைக்கிறதாவே. இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறதால வளகாப்பு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதாவெல்லாம் ஸ்கேனிங் வச்சுட்டு போகிறாங்க. பிரச்சனை இல்லாத பொழப்பு. ஆமாம் பாட்டி, அதுவும் உண்மைதான். இப்போ ஃபோன்லேருந்து இருக்கிற காசை ஏடிஎம் கார்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாகுது. அதே அவங்க ஸ்கேனிங் வச்சுருந்தா என்ன, எடுத்து ஃபோனை காட்டிட்டு கம்முன்னு அவங்கவுங்க பாட்டுக்கு வந்துடலாம்ல பாட்டி. ஓ என்னடி காலம் டெக்னாலஜின்னு இவ்வளோ டெக்னாலஜி பக்கமே ஓடிட்டு போனா பணன்றதே கண்ணில் பார்க்க முடியாத ஆகிப்போச்சு. ஒன்னும் அவ என்னத்த பண்ணிட்டு கிடக்குறாளா தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். ஆமாங்க, எல்லா தாளும் பாருங்க, எல்லாருமே வந்து யாருமே இப்போ வந்து கையில பணம் வச்சுக்கிறதுல, எல்லாம் ஸ்கேனிங் ஜிபே ஃபோன்பே அப்படிதான் பண்ணிட்டு கிடக்குறாங்க. இப்போ எதுவுமே ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் யார் இது வரைக்கும் ஸ்கேனிங் வைக்கிறதுல. பக்கத்துல பொண்ணு மாப்பிள்ளை பக்கம் வச்சிருங்க, வச்சுட்டா வரவங்க மொய் போறவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? அந்த போனை எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு 500 1000 கை வச்சுட்டு போவாங்க. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க, சீக்கிரம் வந்துடும் இந்த பழக்கமும். அப்படியே மறக்காத நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காத இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லயும் போட்டு விட்டு போங்க சரிங்களா?